வாங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாம்பார், அவரைக்காய் சாம்பார் வச்சு நம்ம வந்து காளான் கூட்டு வைக்கலாம். காளான் கூட்டு வச்சுக்கு எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி செய்யலாம். சரிங்களா? சரிங்க, செய்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் அரை கிலோ காளான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் போல் ஒரு 2 ஏலக்காய், ஒரு கொஞ்சம் போல் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 பூ வச்சுருக்கோம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இதை நம்ம இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 100 எண்ணெய்க்கு கொஞ்சம் இதாக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரியுது. நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்து எல்லாம் சேர்த்து வதக்கி செஞ்சால் ஸ்மெல் நல்லா இருக்கும். காளான்னு டேஸ்ட்டாக இருக்கும். காளான்யா இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் காளான். எங்கள் பேரை வந்து கேட்குறேன், என்னப்பா பார்த்தா இன்னைக்கு சாப்பாடு அப்படின்னு, வாசமாக இருக்குது அப்படின்னு. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த காளான் நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் போடலாம். காளானையும் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல போட்டுருக்கு போதும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம்.
எல்லாம் போடவுமே பாருங்கள் நல்லா வதக்கவும் நல்லா கலராக இருந்துச்சு பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிடலாம். இந்த பச்சை வாசனை போகணும். அந்த காளானும் கொஞ்சம் வெந்தால் தானே நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும். போதும், கொஞ்சம் வேகவும் நம்ம இறக்கிடலாம். எல்லாம் கிண்டிட்டு பாருங்க, நல்லா கலராகவும் வந்துடுச்சு. இப்படி சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம் வச்சுன்னா சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் காளான் கூட்டு சரியா இருக்கு பாருங்க. வச்சு சாம்பார் வச்சு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சரிங்க, ஓகே ஓகே, இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, பாய். நல்லா இருக்குங்க காளான் கூட்டு. இந்த சாம்பார் சாதத்துக்கும் இந்த காளான் கூட்டுக்கும் முட்டை வச்சு இப்படி சாப்பிடணுங்க. இப்படி தொட்டு சாப்பிட்டா நிறையா சோறு சாப்பிட்லாமுங்க. நல்லா பசுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு முருங்கைக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம் பாருங்க. முருங்கைக்காய் சாம்பார் காளான் கூட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஓகேங்களா?